கர்த்தர் எதுல மகிமைப்படுவார், எதுல மகிமைப்பட மாட்டார் என்று அவர் முந்தி தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். வேத பிரமாணத்திற்கு கட்டளைகளை கவனியாமல் நம்முடைய மனதிற்கு தோன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்று நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு எண்ணிக்கொள்ளக்கூடாது. வேதாமத்தின் தேவனை நீங்களும் நானும் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய கட்டளையின்படி அந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, கொடூரமா இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய கட்டளையை செவி கொடுத்து கேட்டு அதுல நிலைத்திருக்கிறவனுடைய வாழ்வில் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல கர்த்தர் தம்மை எப்படி மகிமைப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்வது உண்டு. தம்மை மகிமைப்படுத்திக் கொள்கிற விதத்தை அவர் தம்முடைய கட்டளையை கவனிக்கிற விசுவாசிக்கு எப்போதும் சொல்வது உண்டு. முதலாவது கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன? 2ஆம் வசனம் 1. Please turn your Bibles to the prophetic book called Haggai. 2ஆம் வசனம் 1, 2:1. 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் நிறுத்த விரும்புகிறேன். வேதாமத்தின் தேவன் தம்மை மகிமைப்படுத்தி கொள்ற விஷயத்திலே முதலாவது அவர் எந்த ஜனங்களை கொண்டு தம்மை மகிமைப்படுத்தி கொள்ள விரும்புகிறாரோ அந்த ஜனங்களுக்கு குறிப்பிட்ட காரியங்களை கட்டளையிட விரும்புகிறார். அவர் சில விஷயங்களை செய்யும்படியாக அவர் தம்முடைய ஜனத்திற்கு கட்டளையிட்டு பிறகு அவர் தம்மை எப்படி மகிமைப்படுத்திக் கொள்ள போகிறார் என்பதை அவர் சொல்லுவார். இது ஆரம்பத்திலிருந்தே நாம் தெளிவாக பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. காயின் தன்னுடைய விருப்பத்தின்படி கொண்டு வந்த பலியிலே கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஆபேல் கொண்டு வந்த பலியிலே கர்த்தருக்கு விருப்பம் உண்டு. அப்படி கர்த்தர் எதுல மகிமைப்படுவார், எதுல மகிமைப்பட மாட்டார் என்று அவர் முந்தி தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். அந்த கட்டளையை கடைபிடித்து போகும் பொழுதுதான் கர்த்தர் தம்மை எப்படி மகிமைப்படுத்திக் கொள்ள போகிறார் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். ஆகையால் நீங்களும் நானும் நம்முடைய இந்த உலக போக்குடைய அட்வான்ஸ்மெண்ட்டை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. எந்த காலகட்டத்திலும் மாறாத சத்தியமுள்ள வார்த்தையிலே அவர் கொடுத்த கட்டளையை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வேத கட்டளை, இந்த வேத பிரமாணத்திற்கு கட்டளைகளை கவனியாமல் நம்முடைய மனதிற்கு தோன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்று நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு எண்ணிக்கொள்ளக்கூடாது. We Christians are commanded by the Lord how we ought to glorify God of the Bible. வேதாமத்தின் தேவனை நீங்களும் நானும் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த கட்டளையின்படிதான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். சமாரிய ஸ்திரியை பார்த்து அவள் கேரிசிமில் இருக்கிற மலையை கண்டு இந்த மலையிலே நாங்கள் எங்க தேவனை தொழுது கொள்கிறோம், அல்லது யாக்கோபுடைய எங்க பூர்வ பிதாவுடைய யெகோவா தேவனை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. ஸ்திரீயே கேள், ஃபர்ஸ்ட் நீ மனம் திரும்ப வேண்டும். இப்ப இருக்கிற உன்னுடைய புருஷன் அல்ல, இதற்கு முந்தின இருந்த புருஷர்கள் 5 புருஷர்கள் அதை விட்டு விலக வேண்டும். ஃபர்ஸ்ட் கமாண்ட் அது ரிப்பென்ட். அதன் பிறகு நோ தி காட் ஹூ இஸ் ஸ்பிரிட். ஆவியா இருக்கிற தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள். அந்த ஆவியாகிய தேவனை மனுவாவதற்கு வந்த இயேசுநாதராகிய மெசியா கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி ரொம்ப மோசமான கட்டத்தில் இருக்கிற ஒரு ஆத்துமா ஆகட்டும், இப்பிரபஞ்சத்தின் வளர்ச்சியிலே முன்னேறி இருக்கிற ஒரு ஆத்துமா ஆகட்டும், யாரா இருந்தாலும் கர்த்தர் கிடந்து புறப்பட்டு வருகிற கட்டளையை நாம் முந்தி கேட்டு அதன் கீழ்ப்படிதலில் தான் கர்த்தர் தம்மை மகிமைப்படுத்திக் கொள்வதற்கு அடுத்த படிக்கு போகிறார். ஆகையால் ஆகாய புஸ்தகத்தை முன்வைத்து கடந்த 3 வாரங்களாக இவர்கள் தங்களுடைய சொந்த கட்டட வேலையில் ஈடுபட்டு கர்த்தருடைய தேவாலயத்தின் கட்டட வேலையில் ஈடுபடாமல் தங்களுக்கு அவர்கள் நியாயப்படுத்தி கொண்டு அவர்கள் போன 15-16 வருஷத்துடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிரியமில்லாமல் 16 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் ஆகாய் என்பதன தீர்க்கதரிசி மூலியமாய் நொந்து பேசுகிறார். அதில் அவங்க மத்தியிலே எப்போதும் அவளுக்கு பேசி முடித்தேன். கர்த்தர் இப்பொழுது அவருடைய கட்டளையின்படி ஈடுபட்டு வாழ்கிற ஒரு விசுவாசியோட வாழ்க்கையிலே எப்படி அவர் தன்னை மகிமைப்படுத்திக் கொள்கிறார் என்பதை சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய கட்டளையின்படி அந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, கொடூரமா இருந்தாலும் சரி, அவலட்சணமா இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய கட்டளையை செவி கொடுத்து கேட்டு அதுல நிலைத்திருக்கிறவனுடைய
வாழ்வுல அந்த ஒரு சுச்சுவேஷன்ல கர்த்தர் தம்மை எப்படி மகிமைப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்வது உண்டு. இது நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அன்பானவர்களே. என்னத்தான் பார்வோன் தன்னுடைய சேனையை கொண்டு வந்து ஜனங்களை மறுபடியும் பிடித்து சரியாக கொண்டு போக முடியாத பயங்கரமான ரதத்தோடு அவன் பயமுறுத்துதலோடு கூட வந்தாலும் கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீங்கள் என் ரட்சிப்பை காண்பீர்கள், மௌனமாயிருங்கள். கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் பார்வோனை வைத்து இப்பொழுது என்னை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய வேலை. நீ மௌனமா இருந்தா நான் என்னை மகிமைப்படுத்துவேன். நான் சொல்ற பேச்சு கேட்டால் உன்னுடைய வாழ்வில் நான் என்னை மகிமைப்படுத்திக் கொள்கிறேன். ஆகையால் கர்த்தருடைய கட்டளைகளை செவி கொடுத்து கேட்கிறவனுடைய வாழ்வுல கர்த்தர் தம்மை மகிமைப்படுத்திக் கொள்கிறார். எப்படி மகிமைப்படுத்துறாரு தெரியுமா? நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் தம்மை மகிமைப்படுத்திக் கொள்ற விதத்தை அவர் தம்முடைய கட்டளையை கவனிக்கிற விசுவாசிக்கு எப்போதும் சொல்வதுண்டு. முதலாவது உங்களுக்கு ஜஸ்ட் ரீகால் பண்ண வைக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன? இந்த கர்த்தருடைய ஊழியத்தை நிறுத்தி வழி விலகி போன, மறுபடியும் வணங்கா கழுத்துள்ள பாதைக்கு போற திசையில் இருக்கிறார்கள் சிறையிருப்பிலிருந்து வந்த இந்த கர்த்தருடைய யூதர்கள். கர்த்தர் ரொம்ப தெளிவாய் சொல்லியிருந்தார் யாரை கொண்டு தம்முடைய ஆலயத்தை கட்டுவன் என்று. கோரேசுடைய ஆவியை ஏவின கர்த்தர் கோரேசுடைய சேனையை அனுப்பி கட்டுவது ஒரு சின்ன விஷயம் கர்த்தருக்கு. அது கர்த்தருக்கு பிரியமில்லை. சிறையிருப்பிலிருந்து வந்த யூதர்கள் கட்ட வேண்டும், நியாயப்பிரமாணத்தின்படி கட்ட வேண்டும். மோசே கிட்ட கட்டளையிட்ட ஆரோனுடைய வம்சத்தில் வந்து ஆசாரியர்கள் எங்கெல்லாம் நிற்கணுமோ அங்கெல்லாம் நிற்க வேண்டும். எந்தெந்த பொருள்கள் எங்கெங்க என்னென்ன வைக்க வேண்டும் என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறார். தம்முடைய ஜனம் அதை கட்ட வேண்டும். அவ்வளவு தெளிவாய் சொல்லி கோரேசுடைய பிரகடனத்தினாலே இந்த ஜனங்களை அனுப்பியிருந்தாலும் கர்த்தருக்கு சித்தம் இல்லை, இது கர்த்தருடைய நேரம் இல்லை, கர்த்தர் விரும்பல, கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்று சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு தங்களுடைய சுய வேலையில் ஈடுபட்டார்கள். ஆகையால் கர்த்தர் பேசி குற்றஞ்சாட்டின விஷயத்தை 1ஆம் அதிகாரத்தில் பார்த்து முடித்தோம். 2ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுக்குற பிரமாணம், கட்டளை, அதுக்கப்புறம் கர்த்தர் தம்மை மகிமைப்படுத்தி கொள்ள போகிற விஷயம். இதை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்றால் கர்த்தர் இங்கே சொல்ல போகிற தம்முடைய மகிமையை அவர் எப்படி மகிமைப்படுத்தி கொள்ள போகிறார் என்பதன காரியத்தை சொல்லும் பொழுது தலை கேட்டாத விஷயமா இருக்கிறது. வசனம் 6லேருந்து 9 வரைக்கும் அதான் இன்றைக்கு கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். டைம் இல்லாவிட்டால் அடுத்த வாரம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன? 2ஆம் வசனம் 1, 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. வா, 7ஆம் மாதம் 21ஆம் தேதி. இந்த 7ஆம் மாதம் யூதருக்கு டிஸ்ரி என்று சொல்லப்படுகிற மாதம். அது அந்த 7ஆம் மாதத்துல 3 பண்டிகைகள் வருகிறது. யாருக்கு? யூதர்களுக்கு. அந்த 3 விசேஷித்த பண்டிகைகள் இந்த 7ஆம் மாதத்தில் வந்திருந்தாலும் தேவாலயம் இல்லை. இந்த 7ஆம் மாதத்துல 3 பண்டிகைகள் வருகிறது. கரெக்டா 21ஆம் தேதி கர்த்தர் மறுபடியும் பேசினார் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் வந்து குறிப்பிட்ட பண்டிகையுடைய கடைசி நாள் அது. இந்த 7ஆம் மாதம் டிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகிற 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே வந்து த ஃபெஸ்டிவல் ஆஃப் ட்ரம்பட் வருகிறது, எக்கால ஊதுற ஒரு பண்டிகை. பிறகு இதே 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதியிலே த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாள். அது விசேஷித்த பண்டிகை. அது அதாவது பாவங்கள் அறிக்கைட்டு தங்களை தாழ்த்தி புலம்பி அழுகிற நாள் அது. இதே மாதம் சரியா 15லிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் த ஃபெஸ்டிவல் ஆஃப் டாபர்னாக்கிள், கூடார பண்டிகை. அந்த 15லிருந்து 7 நாள் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த கூடார பண்டிகையிலே கர்த்தர் 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேச தொடங்குகிறார். இந்த பண்டிகையுடைய கடைசி நாள்ல இந்த 7ஆவது மாதத்தில் இருக்க இந்த 3 பண்டிகைகளை இவர்கள் அனுசரித்தார்களா இல்லையான்றது எனக்கு தெரியவில்லை. ஹகாய் என்ற வார்த்தைக்கு ஃபெஸ்டிவல்ன்ற மீனிங் அது ஆரம்பத்தை சொல்லியிருக்கிறேன். பண்டிகை நாள் இருக்கிறது, பண்டிகை கொண்டாடத்தக்கதான தேவாலயம் இல்லை. அந்த தேவாலயத்தை பார்க்கும் பொழுது பிகம் ரூயின்ட், ஒன்றுமில்லாததா இருக்கிறது. ஆகையால் பண்டிகை அன்று அவர்கள் பண்டிகை அனுசரித்தார்களா என்னன்றது எனக்கு தெரியாது. தேவாலயம் இல்லாத பட்சத்தில் ஒவ்வொருவரும் சோர்ந்து போயிட்டு பாலாய் கிடக்கிற அந்த தேவாலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அந்த பண்டிகையுடைய கடைசி நாளிலே பேசுகிறார். என்ன பேசினார்? நீ சியல்தியேலின், ஆகாயிட்ட சொல்ற வார்த்தை, அவர் நீ சியல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே நீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? என பண்டிகை என்ற அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஆசாரியர்கள் ஊழியம் செய்யத்தக்கதாக தேவாலயம் இல்லை, காணிக்கை பலிகளை செலுத்தத்தக்கதாக பலிபீடத்தை கட்டினார்கள் 16 வருஷத்துக்கு முந்தி. அந்த பலிபீடம் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. கேட்கிறாரு, உன் பார்வைக்கு எப்படி இருக்கிறது? என்ன பேசிட்டு இருக்கு? உங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அந்த வயது சென்ற 100 வயது 110 வயது உள்ள முதியோர்கள் பழைய சாலமோன் கட்டின அந்த தேவாலயம் சிறையிருப்பதற்கு போவதற்கு முந்தி சின்ன வயசுல 10-12 வயசுல பார்த்த தேவாலயத்தை கண்டு ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. அவர்கள் அந்த மகிமையை பார்த்து பிரஸ்தாவ பண்ணி சொல்லிட்டு இருக்கிறார்கள். எப்படி இருந்துச்சு தெரியுமா இந்த இடம்? எப்படியாப்பட்ட கூட்டம் வந்தது தெரியுமா இந்த இடம்? பயங்கரமான ராஜாக்கள் இந்த இடத்துல வந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள், தாவீதிலிருந்து பிடித்து. சாலமோன் ஞானி கட்டினான் என்று பழைய தேவாலயத்துடைய மகிமையை பேசத் தொடங்கினார்கள். பண்டிகை அனுசரிக்கப்படவில்லை. இப்ப கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். ஆனாலும் ஜெருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் 4 வாசித்துக் கொண்டிருக்கிறேன். யோசதாகிய என்னும் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். That's the command. Be strong, work. மறுபடியும் கட்டட வேலையை தொடங்கு. இந்த ஒரு ஒன்றுமில்லாத இந்த இடத்துல போயிட்டு தேவன் எப்படி மகிமைப்படுவார்? அது நமக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மகிமைப்படுவதற்கான முதல் விஷயமே வந்து கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய வேண்டும். அது எப்படினா இருக்கட்டும், சூழ்நிலை எங்கனா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட ஒரு தலைகீழான ஒரு அமைப்புல நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளையை நீங்கள் முதலாவது ஃபாலோ பண்ண வேண்டும். வலையை உன் வலதுபுற போடு என்று கர்த்தர் சொன்னால் மீனவர்கள் போட வேண்டும், வெறுத பேசக்கூடாது. மீன் போட்ட உடனே வலை கிளைத்தக்கதாக வரும் பொழுது எல்லோரும் பயந்து அஞ்சினார்கள். அந்த பேதுரு கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து, நான் ஒரு பாவி ஆண்டவரை, என்னை விட்டு போங்க. தட்ஸ் த க்ளோரி. கட்டுங்கள், டோன்ட் ஸ்டாண்ட் ஸ்டில். அப்படி நிக்காதீங்க, வேலையை தொடங்குங்க. என்னத்த பெருசா சாதிச்சிட போறோம் இது கட்டுறதுனால? என்னத்த பெருசா வந்துட போகுது? அந்த மாதிரி மட்டமா பேசாதன்றார் கர்த்தர். ஜெபிக்கிறதுனால என்னத்த ஆயிட போகுது? ஜெபிக்காத நாளா நானு? சர்ச்சைக்கு போகாத நாளா நானு? அதெல்லாம் நீங்களும் நானும் பேசக்கூடாது. கர்த்தர் சொன்னா முதல்ல செய்வதற்கு நாம் இடைவிடாமல் முயற்சி செய்து போக வேண்டும். நாம் செய்வதிலே எப்படி அவர் தன்னை மகிமைப்படுத்தி கொள்ள போகிறார் என்பதான டிசைன் வந்து அவர் தான் போட்டிருக்கிறாரு, நீங்க நானும் கிடையாது. அதனுடைய அமைப்பு வந்து அவர் போட்டு வச்சிருப்பாரு. எப்படி நம்முடைய கட்டளையின் கீழ்ப்படிதலே அவர் தம்மை மகிமைப்படுத்தி கொள்ள போகிறார் என்று. ஒன்றாவது தைரியமா இருன்றாரு, பார்த்து சோர்ந்து போவது, டிஸ்கரேஜ் ஆகிடாத, ஏன்னா சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாகுது. ரெண்டாவது, அந்த கட்டடமே கட்ட நிலைமையில இல்லை, கட்டி இதில் என்னத்த கர்த்தருக்கு மகிமை வரப்போகிறது என்பதான ஒரு பெரிய எண்ணங்கள் உண்டாகிறது. கர்த்தர் சொல்றாரு, ஒர்க், நீ வேலையை ஆரம்பி, தைரியமா ஆரம்பி. ஆரம்பிச்சா 5, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாது. 4 பாதி நிறுத்தி நினைக்கிறேன், 4 முன்னாடி வாசிக்கிறேன். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசதாக்கிய குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வார்த்தை என்ன? நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றது? The Lord Almighty, சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்ற வார்த்தை. நான் உங்க கூட இருக்கிறேன். எங்க இந்த ஒன்னில குப்பமேடா இருக்கிற இந்த ஒரு இடத்துல நீர் என் கூட இருக்கிறீரா? இது சென்ற கிழவனா கேள்வியா இருக்கிற என் கூட நீர் இருக்கிறீரா? என்ன பிரயோஜனம் உமக்கு? அதெல்லாம் பேசக்கூடாது. உங்களுடைய நிலவரத்தையும் கண்டிஷனையும் கண்டு மோசமானதை வைத்து கர்த்தர் அதுல ஒண்ணுமே செய்ய மாட்டார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. மோசையை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை கோ. அவ்வளோ ஆடமெண்டா பிடிவாதமா இருந்தாரு, என்னால போக முடியாது, நான் ஒரு தீக்கு வாயேன். இதை கேட்டாரா? கர்த்தருக்கு தம்முடைய கட்டளை தான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு?
அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைக்கு நீங்களான கீழ்ப்படியுமான்றதான் பாயிண்ட். அதுக்கு கீழ்ப்படிந்தால் போதும், நம்மை படைத்தவருக்கு நம்மளை பற்றி நம்மளை விட அதிகமாக அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஏதோ இன்ஃபர்மேஷன் குத்துனுக்க கூடாது. அவருடைய கட்டளை புறப்பட்டு வந்தால் அதற்கு மறு உத்தரவு நாம் பேசக்கூடாது. புறப்பட்டு வந்தது சர்வ வல்லமை உள்ள சர்வ ஞானியாகிய கர்த்தர், சாதாரணமான ஆள் கிடையாது. ஸ்டே அங்கே இருனாக்கா இருக்கணும். ஸ்டே இன் மேரேஜ், திருமணத்தில் இரு ஒடிக்காதனாக்கா இருக்கணும். பேர் இட், பொறுத்துக்கோள், கொஞ்சனா பொறுத்துக்கணும். அவர் பேசின சத்தத்திற்கு எதிர் சத்தம் வரக்கூடாது. அவர் பேசின சத்தத்துக்கு ஒரே ஒரு சத்தத்தை வரணும். என்ன தெரியுமா? ஆமேன். ஆகையால் தான் எப்ரே பாஷை ஆமேன்ற வார்த்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அப்படியே டிரான்ஸ்லேட்டட் போட்டிருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில். ஆமேன் என்ற வார்த்தை அப்படியாகட்டும். என்னன்னு ஒரு பண்ணுவீர் நீர்? verse 9, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று யார் சொல்வது? சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். உன் பார்வைக்கு தெரியும் ஒண்ணுமே இல்லைன்றியா? இங்க நான் என்னை மகிமைப்படுத்துவேன். சாலமோன் கட்டினார அந்த மகிமையை பார்க்கிலும் இதுக்கப்புறம் இதே இடத்துல என்னுடைய மகிமையை நான் அதிகமாய் மகிமைப்படுத்தி காண்பிப்பேன். எப்போ? இஃப் யூ ஒபே மை கமாண்ட். கர்த்தர் ஏதோ ஒரு கட்டளிட்டா அதோட கேட்கணும் தெரியுமா? நம்மளை பார்த்த கர்த்தர் நம்மளை விரோதிகளை மன்னின்னு சொல்லி நான் மன்னிச்சு டூ இட். விரோதிகளை அன்பு கூறு சொன்னா செஞ்சிடணும். இந்த ரிட்டாலியேஷன் மைண்ட் வரக்கூடாது. கர்த்தர் நம்மனால மகிமைப்படுவார் என்றால் அதுல நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு தெரியுமா? அதுல கர்த்தர் சொன்ன கட்டளை நீங்களாலும் கீழ்ப்பழிந்து கொஞ்ச நாள் பொறுத்து கொண்டு அதில் வேலை செய்ததே. ஆனால் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். For the one who sows to his own flesh from his own flesh reap corruption, but the one who sows to the Spirit will from this Spirit reap eternal life. Let us not lose heart in doing good, for in due time we will reap if we do not grow weary. எப்படி கர்த்தர் தம்மை மகிமைப்படுத்திக் கொள்ள போகிறார் என்பதான கேள்விக்கு இப்போ பதில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லணுமா இருக்குது. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. எப்படி தெரியுமா? நீ மாத்திரம் இந்த ஆலயத்தை கட்டுற விஷயத்துல சோர்வடையாத. இதெல்லாம் என்னத்த ஆக போகுது, இந்த ஜனங்களாம் எங்க வர போறாங்க, இதெல்லாம் கேட்குற ஜென்மமா, இதெல்லாம் ஒழுங்கா வர கூட்டம் தானா அப்படின்லாம் சொல்லிட்டு பிரதான ஆசாரியன கவர்னர் ஆகிற சிறுபாபேல நினைக்காத. நான் சொல்றது நீ செய்தால் நான் என்னை எப்படி மகிமைப்படுத்திக் கொள்ளும் அப்படி பண்ணுகிறேன். அதை பத்தி நீ ரொம்ப கவலைப்படாத. அது ஏன் டாஸ்க் நான் பாத்துக்கிறேன். என்னோட விஷயம் நான் சொல்றது நீ கேட்கணும். ஆகிய நம்மளுக்கு கிறிஸ்தவர் என்பதன பெயர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுநாதர் தம்முடைய பிதாவுடைய வார்த்தையை அப்படியே கேட்டவர், எதிர்த்து பேசாதவர். அவருடைய சாயல் உண்டாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய மூத்த சகோதரன் அந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அவருடைய பேரை தரித்தவர்களாகிய நாம், யாக்கோபா தான் பேசுறது, அந்த பேரை உடையவர்களாகிய நாம் இந்த மகிமையின் கர்த்தருக்கு பிதாவாகிய தேவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமா? அதுக்கு நம்ம ஞானியா? எந்த ஒரு நபர்னால கர்த்தர் தம்மை மகிமைப்படுத்திக் கொள்ள மாட்டாரோ, யூ ஷுட் நோ ஒன் திங். அந்த நபருடைய வாழ்விலிருந்து ஒட்டுமொத்த அந்தகாரத்தை வெளியே நீங்கள் பிரத்யட்சமாய் பார்க்கலாம். அந்தகார ராஜ்யம். வசனமாறு. How does God of the Bible glorify himself once his people obeyed his command? தம்முடைய ஜனம் தம்முடைய கட்டளையை கீழ்ப்படிந்ததே. ஆனால் வேதாமத்தின் தேவன் எப்படி தம்மை மகிமைப்படுத்திக் கொள்கிறார்? அவர் சொல்றார் பாருங்க. 6, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அசைய பண்ணுவேன். 7, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன புரியுதா அந்த வாசனம்? உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுன்னு நினைக்கிறீங்களோ நான் பேசியிருந்தேன். கர்த்தர் சொல்ற வார்த்தை, சேனைகளின் கர்த்தர், வசனம் 6,
சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். ஒன் மோர் டைம், ரெண்டாவது முறை. அப்ப இதுக்கு முன்னாடி எங்கேயோ அவர் பூமியை அசைச்சிருக்கிறாரு, எங்கன்னு தெரியல. இன்னொரு முறை நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரையும் நான் அசைய பண்ணுவேன். 7 சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது, அசைவது என்றால் என்ன? அசைய பண்ணுவேன். இரண்டாவது, ஜாதிகள் விரும்பப்பட்டவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற the nations desired will come. the nations desire, ஜனங்களுடைய விருப்பம் வரும். இரண்டாவது முறை அசைய பண்ணுவேன் என்று சொல்றாரு. அப்போ முதலாவது அசைவு நடந்ததா? ரெண்டாவது முறை இங்க அசைய பண்ணுவேன் என்று சொன்னாரு, ரெண்டாவது அசைவு நடந்துச்சா? ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் இங்க கான்டெக்ஸ்டுவலா 6 ஃபோக்கஸ் பண்ணோம், இல்லை புரியாது உங்களுக்கு. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். இது செகண்ட் டைம், இன்னொரு முறை பண்றேன்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி கர்த்தர் பண்ணாரா? பண்ணியிருந்தால் எங்க பண்ணிருப்பாரு? இது நம்மளுக்கு யாரு தெளிவாக விவரிச்சு சொல்லுவாங்க? நியூ டெஸ்டமெண்ட் ஆத்தர்ஸ், புதிய ஏற்பாடு ஆசாரியர்கள். நாங்க போறோம் இப்போ. பிஃபோர் தட், புதிய ஏற்பாடுல ஆசாரியர்கள் பழைய ஏற்பாடுல இருக்கிற தீர்க்கதரிசன வசனங்களை எதில் ஒன்றும் ஃபுல்ஃபில் ஆகலையோ அதை அவங்க கோட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இரண்டாவது தரம் என்று சொல்லும் பொழுது இன்னும் ஆகாத பட்சத்தில், அது அப்படியே நிறைவேறாத பட்சத்தில் இருக்கிறபடியால் அது அப்படியே எப்போ எங்க என்பதான விஷயத்தை புதிய ஏற்பாடு ஆசாரியர் இதை எடுத்திருக்கிறார். ஆனால் என்னோட முதல் கேள்வி முதலாவது தரம் பூமி அசைந்ததா? சேனையில் கர்த்தர் 4 சொல்றார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம். பாருங்க, இன்னும் ஒரு தரம். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணியிருக்கிறாரு. இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன் பண்றேன்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி எங்க பண்ணிருக்கிறாரு? 5:5 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே, எங்க கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனங்களோட கூட உடன்படிக்கை செய்த அர்த்தமாக சீனாய் மலை மேல நடந்தது என்ன? ஒரு எருதாவது ஒரு மாடாவது மலையை தொட்டால் செத்து போயிடும். ஒருவரும் அந்த சீனாய் குறிப்பிட்ட மலை கிட்ட வரக்கூடாது. மோசே ஒண்டி தான் போனோம். அவரும் பயந்து நடுங்கி உயிர் தன்னுக்கிட்ட இருந்து போற அளவுக்கு அந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு உண்டானது. அங்கத்தான் பயங்கரமான சத்தமும் பூ அதிர்ச்சியும் உண்டானது. நான் முதல் முறை உடன்படிக்கை செய்யும் போது நான் பண்ணேன், இன்னொரு வாட்டி பண்ண போறேன்றாரு. அங்க செய்யும் பொழுது வானம் அசையல, பூமி ஜனங்கள் இருந்த பூமி அசைந்தது. ஆகியால் தான் இருதயம் பிளர்ந்து போற அளவுக்கு அவங்க உண்டானபடியால் மோசே கிட்ட ஜனங்கள் சொன்ன வார்த்தை, தேவன் எங்களோட கூட நேரடியா பேசாமல் 19ஆம் அதிகாரம் யாத்திராகவும் நீரே போய் எங்கள்கிட்ட வந்து பேசும், நாங்கள் மாண்டு போவோம் என்றார்கள். 19:20 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் அதிகமாக போதித்தப்படால் எங்க போக நேரம் இல்லை. ஸோ முதல் முறை ஆச்சா ஆயிருக்குது. ரெண்டாவது அவர் பேசும்போது என்ன ஆகும்? அசைவது என்றால் என்ன? அசைக்க பண்ணுவேன். சரி, கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். அசைய பண்றன்றார், அவரு ஒடிகிறன்றாரு, தரமட்டமாக்குவன்றாரு, புல்வரைஸ் பவுடர் ஆக்கிறன்றாரு. சீனாய் மலை நெருப்பு கந்தகத்தினால சுட்டெரிஞ்சது, பர்ன் பண்ணிட்டு இருந்தது. அசைவன் என்று சொன்ன சும்மா பூமி ஆடுறது கிடையாது, பூகம்பம் கிடையாது, ஒன்றும் இல்லாமல் பண்ணுவது. அன்கிரியேட்டிங், சுஷ்டிப்பு பண்ணிந்த மறுபடியும் பேக்ல கொண்டு போறது. அசைய பண்ணுவேன். ஹீப்ரூஸ் புதிய ஏற்பாடு எபிரேயர் 12:26 அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. எப்பொழுது? சீனாய் மலை மேல. ஓகே, 12 நீங்க மேல வாசிக்கும் பொழுது அதோட கான்டெக்ஸ்ட் அதுதான். அதெல்லாம் இப்ப சொல்ல டைம் இல்லை.
அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். எங்க பண்ணார் அந்த வார்த்தை? எங்க? ஆகாய் 2:6. கேள்வி ஆச்சா? இரண்டாவது முறை அவர் வானத்தையும், அப்போ பூமி முதல் முறை பூமியை மாத்திரம் அசைய பண்ணினார். இப்பொழுது வானம், பூமி, வட்டாந்தரம், சமுத்திரம் ஒட்டு மொத்தத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறார். அசைக்கப்படுவது என்பதான வார்த்தைக்கு வந்த அர்த்தம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுறது, காணாமல் போகிறது. 6 நாள்ல உண்டாக்கின கர்த்தர் அப்படியே ரிவர்ஸ் கொண்டு போகிறார். எப்போ ஒரு முதல் நாளிலே ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக்குறது என்று சொன்னாரோ, அந்த மாதிரி ஒன்றும் இல்லாத நிலைக்கு கொண்டு போகிறதான் நான் அசைய பண்ணுவேன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்படி பண்ணும் பொழுது who will be endured? அதான் பாயிண்ட். அங்க யாரு மாத்திரம் நிலைத்திருப்பார்கள்? கர்த்தர் மறுபடியும் தம்முடைய சிருஷ்டிப்பை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் பொழுது who will be endured? Who will be remained? Persevered? யார் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள்? கர்த்தர் அப்படி செய்தார். பறவைகளும் மிருக ஜீவன்களும் சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களும் எல்லாமே நக்கின் போக போகுது, ஒன்றும் இல்லாமலாக போகிறது. மகிமைக்கு அர்த்தம் தெரியுமா? இப்போ யார் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள்? ஆகாய் 2:7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். அப்ப ஜாதிகள் என்ன பண்றாரு? ஜனங்களையும். எப்படி வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரையும் அசைய பண்றாரோ அதே போல ஜாதி ஜனங்களையும் அசைய பண்ணுவார். அப்படி அசைய பண்ணும் பொழுது யார் மீந்திருப்பாங்க? வானத்தை அசைத்தால் வானத்தை ஒரு பெட்ஷீட் போல சுருட்டி விட்டுறாரு. பூமி கந்தகத்தினால நெருப்புனால ஒன்றும் இல்லாமல் அன்கிரியேட் பண்ண போகிறார், அண்டு பண்றார் எல்லாத்தையும். சமுத்திரத்தின் அது தண்ணி எல்லாமே வத்தி போகிறது. மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆக போகிறது. அப்புறம் கர்த்தர் ஜனங்களே அசைய பண்ண, ஜனங்க மேல கை வைக்கிறாரு. அப்படி வச்சா யார் இருப்பார்கள்? 7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அசையப்படும் பொழுது யார் மீந்திருப்பார்கள்? இன்னும் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அசைய பண்ணாத பட்சத்தில் கர்த்தர் எதிர்பார்த்த உன்ன தேவாலயம் வரவில்லை. Got it? ஏனென்றால் செருபாபேல் கட்டின 2வது தேவாலயம் இப்ப இல்ல. கர்த்தர் இந்த தேவாலயத்தை நான் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது அந்த தேவாலயம் இப்ப இல்ல. ஆகையால் தான் 2வது முறை கர்த்தர் அசையப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தை இன்னும் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. இன்னும் நிறைவேறல, அது நிறைவேற போகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 26. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. வாவ், அப்பா கர்த்தர் அசைக்கும் பொழுது ஏதோ ஒண்ணு மாத்திரம் அசையாம இருக்குது. திங்க் பண்ணி சொல்லுங்க. கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரையையும் ஜாதிகளையும் அசைய பண்ணும் பொழுது, தொடும் பொழுது, அவர் அசைய பண்ணத்தக்கதாக தொட்டாலும் அசைய பண்ணாதது ஏதோ ஒன்று இருக்கிறது. 27. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அப்போ கர்த்தருடைய ஒட்டுமொத்த உண்டாக்கப்பட்ட இந்த சிருஷ்டிப்பு அசைக்கத்தக்கதாக இருக்கிறது. கர்த்தர் அசைக்கும் பொழுது எல்லாமே மாறிப்போம், ஒளிந்து போம், மறைந்து போம், அன்டூ பண்ண போகிறார், அன்கிரியேட் பண்ண போகிறார், எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல கொண்டு போகிறார். 28. மாறாதது என்ன? ஆதலால் அசைவில்லாத வாட் இஸ் இட் ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அப்ப யார் அசைக்கப்படுவது கிடையாது. சத்தமா, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். யார் அசைக்கப்படாதவர்கள் இந்த இடத்துல? கர்த்தருடைய ராஜ்யமா, கர்த்தருடைய ராஜ்யத்தை உடையவர்களா? யார் கர்த்தருடைய ராஜ்யத்தை உடையவர்கள்? இயேசுநாதர் பூமியில் இருக்கும் பொழுது இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள நான் கட்டுவேன் என்று சொன்னார். எந்த ஆலயம் அது?
மகிமையின் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய சரீரம். நான் திரும்ப 3 நாளைக்குள்ள கட்டுவேன்றாரு. இடித்து போட்டார்கள். எழுப்புனாரா? எழுப்புனாரு. என்ன சரீரம்? மகிமையின் சரீரம். ஜாதிகள் விரும்பப்பட்டவர் யார்? ஆகாய் 2:7. நோட்டீஸ் ஆகாய் 2:7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர், சகல ஜாதிகளிலும் சகல கோத்திர விரும்பப்பட்டவர், எதிர்பார்த்தப்பட்டவர், ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த ஒருவர் இருக்கிறார். அந்த ஒருவரை நோக்கி எல்லா ஜாதி குலத்திலும் இவரை விரும்பி இவருடைய மகிமைக்குள்ளாக சேர்க்கத்தக்கதாக இவரை பார்க்கும்படியாக வருகிற ஆட்கள் அவர்கள் மாத்திரம்தான். கர்த்தர் அசைய பண்ணும் பொழுது அசையாமல் இருக்கிற ஒரு சிருஷ்டிப்பு. யார் இவர்? மெசியா. ஏன்னா ஹீப்ரூஸ் யாருக்கு எழுதுறாரு தெரியுமா? ஜூவிஷ் கிறிஸ்டியன். யாக்கோபு யாருக்கு எழுதுறதா நான் பேசினேன் இந்த இடத்துல. ஜூவிஷ் கிறிஸ்டியன். யாக்கோபு நிருபத்தை எழுதும் பொழுது இந்த சண்டே காலாரத்துல பார்த்தோம். 2 இயேசுநாதருக்கு என்ன பேர்? 1 என் சகோதரரே, அடுத்த வார்த்தை 2:1 மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார் பிதாவுடைய ஒட்டுமொத்த மகிமையின் சொரூபி? இயேசுநாதர். இது யூதர்களுக்கு தெளிவாக தெரியும், நமக்கு புரியாது. இது இந்த மகிமையின் கர்த்தர் மறுபடியும் நிரந்தரமான நித்தியமான புதிய எருசலேம்ல நாம் பார்க்க போகிற தேவாலயம் வரப்போகிறது. அந்த புதிய எருசலேம்ல வசிக்கிற இந்த மகிமையின் கர்த்தருடைய கிறிஸ்தவர்களே, நீங்களும் நானும் தான் கர்த்தர் மறுபடியும் ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பையும் பண்ணும் பொழுது, அன்கிரியேட் பண்ணும் பொழுது அழிக்கப்படாதவர்களாம், சாகாமை உள்ளவர்களாம். ஆகையால் தான் கிறிஸ்தவனை பார்த்து யோவான் சொல்ற வார்த்தை, விசுவாசி என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனடி மகிமைப்பட்டார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நானும் கர்த்தருடைய கட்டளையின்படி கீழ்ப்படைந்ததே ஆனால் கர்த்தர் தம்மை எப்படி மகிமைப்படுத்திக் கொள்கிறார் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற பெரிய உயர்வான உன்னதமான இடங்களையும் ஆட்களையும் கண்டு கர்த்தர் என் நிமித்தமாய் மகிமைப்படலை என்று நீங்கள் நான் தப்பா பாவிக்கிறது நிறுத்த வேண்டும். கர்த்தர் தம்மை மகிமைப்படுத்திக் கொள்ற ஒரு முதல் படியே அவர் சொன்ன வார்த்தையை முதலாவது பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நடக்க வேண்டும். அவருடைய கட்டளை நாம் மறுதளிக்க கூடாது. அவர் சொன்னது ஒண்ணு, இங்க நடக்குது ஒண்ணா இருக்குது என்று சொல்லி இங்க நடக்கிறத பிடித்து கொண்டு அவருடைய கட்டளையை ஓரமா வைக்கிற கெட்ட பழக்கம் நம்ம இருக்கக்கூடாது. நாம் அவர் சொன்ன கட்டளையின்படியே நடந்து போனதே ஆனால் நம்மை கொண்டு அவர் மகிமைப்படுற நாள் சீக்கிரமாய் வரும். தேவன் மகிமையின் ஆண்டவராகிய இயேசுநாதரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் நிமித்தமாக தான் அவர் மகிமைப்படுறார். தெரியுமா உங்களுக்கு? ஜாதிகளுக்குள்ளாக வேற யூதர்கள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த பூமியிலும் ஜாதிகள் மத்தியிலே இவர் எதிர்பார்த்து கொண்டு விருப்பத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்காங்க. தெரியுமா? இங்கே இந்தியா தேசத்துல, கர்நாடகா மாநிலத்துல, பெங்களூர் நகரத்துல, குறிப்பிட்ட இடத்துல இங்க இருக்கிறோம் பார். நம்மளை பார்த்து சொன்ன வார்த்தை, புதிய எருசலேம்ல புதிய ஆலயத்தை கட்டி அந்த புதிய ஆலயத்தில் ஒட்டுமொத்த மகிமை சூரியன் இல்லாமல் இந்த நித்திய குமாரனுடைய ஒட்டுமொத்த மகிமையினாலே நிறைய பண்ணுகிற பிதாவாகிய தேவன் இந்த மகிமையின் பிதாவுடைய மகிமையில் இருந்த இயேசுநாதரை நேசித்து அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் இப்ப இருக்கிறாங்க பாருங்க. அவர்களை கொண்டு கர்த்தர் இப்பொழுது தம்மை பிதாவாகிய தேவன் தம்மை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க பார்க்கறது எல்லாமே கர்த்தர் ஆட்டும் பொழுது ஒரு சொம்புகிற தண்ணி ஆடுறது போல ஒரு ஆட்டினார்னாக்கா எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் ஆக போகுது. அப்போ ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்த்து எவ்வளவு மதிக்கணும். ஆகியால் தான் யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன? விசுவாசத்தில் ஒரு ஏழை விசுவாசி தரித்திரன் கர்த்தர் பார்வைக்கு என்னவா இருக்கிறான்? ஐஸ்வர்யவான். ஏன்னா அவன் சாவுறது கிடையாது. ஹல்லேலூயா. பயங்கரமான வார்த்தை இது, தெரியுமா? பூமியை படைத்த மகிமையின் கர்த்தர் நம்மை கொண்டு மகிமைப்படுறாரா? ஆம். காரணம் ஆண்டவராகிய இயேசுநாதர். காரணம் பிதாவுடைய ஒட்டுமொத்த மகிமையில் இருந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் அவரை ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டு அவரை போலவே வாழ விரும்புகிற ஒரு விசுவாசிகள் நிமித்தமாய் பிதாவாகிய தேவன் தம்மை மகிமைப்படுத்திக் கொள்கிறார்.
அதனால் இப்போ இருக்கிற அந்த ஃப்ரேல்டி, ஃப்ராஜைல், இப்போ இருக்கிற பலவீனம், குறைவு, இப்போ இருக்கிற அந்த நொறுங்கி போயிருக்கிற நிலையை கண்டு கர்த்தர் உன்னை வைத்து ஒன்றுமே செய்யாமல் தம்மை மகிமைப்படுத்திக் கொள்ள மாட்டார் என்று நினைப்பது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அது பிசாசுடைய தப்பான கருத்தை நம்ம மனசுல திணிக்கிறான் அவன். அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒன் லாஸ்ட் வீவ் ஆகாய் 2:7-8. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 8. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்களுக்கு வெள்ளியும் பொண்ணு ரொம்ப உயர்ந்தது. அதை அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய தேவாலயத்தின் கட்டளை வேலைக்கு அது ரொம்ப அவசியம் என்று வெள்ளி பொண்ணின் மீதே கவனமுடையவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் சொல்ற வார்த்தை, அதெல்லாமே அதை பற்றியெல்லாம் நீ கவனம் செலுத்தி கொண்டு அது இருந்தால் தான் நான் மகிமைப்படுவேன் என்று நீ சொல்லாத. நான் சொன்னதை செய். உனக்கு இப்போ இந்த சுச்சுவேஷன்ல என்ன செய்ய சொன்ன அது செய். உன்னால செய்ய முடியாத கர்த்தர் நம்மால செய்ய முடியாத எப்பவுமே அவர் சொன்னது கிடையாது. ஆகிய யோவான் சொல்ற வார்த்தை, அவருடைய பிரமாணங்கள் நமக்கு பாரம் உள்ளவைகள் அல்ல, பிரியமுள்ளவைகள். அவரோட மகிமை நீங்க பார்க்கணுமா? மாத்தலை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் சொல்றது மாதிரி கேட்டு நீ விசுவாசம் இருந்தீனாக்கா தெய்வ மகிமையை நீ காண்பாய். எதை பண்ணாத, எதை பேசாத, தடையா நிக்காத. ஜஸ்ட் பிலீவ் அண்ட் ஒபே. மகிமையை வெளிப்படுத்துகிறார். நீங்களானும் கர்த்தர் சொன்ன பஞ்சமான சூழ்நிலையில, சோறு தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலையில, பட்டினியான ஒரு சூழ்நிலை, கடன் தொல்லையான ஒரு சூழ்நிலை, அவரோட கட்டளை நீங்களாலும் செய்து அப்படியே கொஞ்சம் போனமே. ஆனால் முதல் படி அவர் நம்மளுக்கு கொடுத்த பிரமாணத்தை கடைபிடித்தால் அடுத்து அவர் தம்மை எப்படி மகிமைப்படுத்திக் கொள்ளுமோ நம்முடைய மனதில் யூகிக்க கூட முடியாத அந்த அளவுக்கு அவர் தம்மை மகிமைப்படுத்திக் கொள்வார். 9:2-9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பார்ஷலா ஃபுல்ஃபில் ஆச்சா? ஆமா, ஃபுல்ஃபில் ஆச்சு. ஆனால் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகவில்லை. ஏன்னா அவர் 2வது முறை இன்னும் அசைக்க வேண்டியதை அசைக்க பண்ணாமல் இருக்கிறார். அசைய பண்ணுவார். எப்போ? மெஸ்ஸியாவோட 2வது வருகை, நெக்ஸ்ட் வீக். இந்த 7வது மாதத்தில் பண்டிகை நான் சொன்ன தெரியுமா? அந்த பண்டிகையில் அவங்க எப்படி அனுசரித்தார்கள்னு 10 பேசுவார் கர்த்தர். 10 வாரம் சொல்லுங்க. ஆகையால் நீங்கள் நான் இப்போ இருக்கிற ஒரு கட்டத்திலே, இப்போ இருக்கிற ஒரு கண்டிஷனில் அவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை நாம் பற்றி கொண்டு அதை கீழ்ப்படிவதற்கு நீங்கள் நானும் எப்போதும் நம்மளுடைய ஆத்துமாவை இம்பிட்டிஸ் போல ஃபோர்ஸ் பண்ண வேண்டும், அழுத்தத்தினால் தள்ள வேண்டும். பண்ணு, கர்த்தர் சொல்லியிருக்காரு, பண்ணு பண்ணு என்று. என்ன உங்களுக்கு சொன்னாரோ, எனக்கு சொன்னாரோ, எந்த ஜீவ வார்த்தை கொண்டு சத்தியமுள்ள ஆவியானவர் சாட்சியாக உங்க ஆத்துமால தொனிக்க செய்கிறாரோ எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வராது. ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்திலே, குறிப்பிட்ட நாளிலே, குறிப்பிட்ட சத்தியம் நம்மளுடைய ஆத்துமாவில கர்த்தர் சாட்சியாக சத்தியமுள்ள ஆவியானவர் தொனிக்குவார். அந்த தொனிக்கிற சத்தத்தை இம்மீடியட்டா கீழ்ப்படிவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அடுத்து தேவன் நம்மை கொண்டு தம்மை மகிமைப்படுத்திக் கொள்கிறார். என்ன ஒரு மகிமை என்றால் தெரியுமா? Do you know what is his glory? அடுத்த வாரம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. உன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. உன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற
என்னுள்ள பலமாக தோணிக்குதே. அத்திமரம் துளிர் விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் தோணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவார், ஜோதியா பிரகாசிப்பார். ஜீவ கிரீடம் பெற்றிடுவார், ஜோதியா பிரகாசிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக. கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற
இரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே.